உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கலையா? எந்த ஊழல் நிரூபிக்கப்படவில்லை இல்ல. நிரூபிக்கப்படலாம். வச்சாங்களா இல்லையா? குற்றச்சாட்டு 1000 வைக்கலாம் சார். இன்னைக்கு நீங்க நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தான் மெயின். இப்போ அதிமுகவோட முன்னாள் முதல்வரை பத்தி நிரூபிக்கப்பட்ட குற்றம் இருக்கு. சரி. ஓகேங்களா? அவங்க 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்களா இல்லையா? யாரு திமுக யாரு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்ததுக்கு அப்புறமும் அவர்கள் திருப்பியும் இல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சரி. ஊழல் குற்றச்சாட்டுகள் வச்சதுக்கு பிறகும் தமிழகத்துல ஆட்சி அமைச்சாங்களா இல்லையா? அந்த அம்மா ஆட்சி அமைச்சாங்க. உங்களால ஏன் முடியல? நீங்க நிரபராதி தானே, உங்களால ஏன் முடியல? அவங்க எவ்வளவு ஆண்டு சொல்றீங்க? 2016 மட்டும்தான் அவங்களால தவிர்க்கப்பட்டது. நான் கேட்டது ஒரு ஆட்சி காலம் அவங்க இருக்காங்க. சரி. ஊழல் குற்றச்சாட்டு இது வரைக்கும் இந்தியாவில யாருக்கும் அவ்வளவு போட்டாங்களான்னு தெரியல. குன்ஹாவுடைய தீர்ப்பு அந்த மாதிரி இருந்தது. 100 கோடி ரூபாய் அபராதம் கொடுத்தாங்க. அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து முடக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த அம்மா நின்று ஜெயிச்சாங்களா இல்லையா? முதலமைச்சரா ஆனாங்களா இல்லையா? சரி. எப்படி ஆனாங்க? ஆனால் நீங்க ஏன், நீங்க நிரபராதி தானே, ஏன் ஆகல? உங்கள்ட்ட பணம் இல்லையா செலவு பண்றது?